இன்னைக்கு நான் எங்கள் வீட்டு கார்டனுக்குள்ளே உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் ஆலிவேரா செடி, தமிழில் கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இதுதான் பட்ரோஸ். இதுதான் ஜாஸ்மின் செடி ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதுதான் அரளி செடி, பிங்க் கலர். இதுவும் அரளி செடி தான், ஒயிட் அண்ட் எல்லோ. இது எங்கள் வீட்டில் இருக்க ஒரு தென்னை மரம். இதோ ஒரு தென்னை மரம் இருக்குது. இது நெல்லிக்காய் மரம். காய் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் காய்க்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இதோ 2 தென்னை மரம் இருக்குது. அது அடுத்தது இது ஒரு லெமன் செடி. இது மாமரம். எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க. ஓகே, வாங்க நம்ம அடுத்த மரத்துக்கு போகலாம். இதுதான் பாக்கு மரம். நல்லா ஹைட்டாக போகும். இங்கே பாருங்க, சில தெரியல, ஏன்னா 2 மரம் அதில் இருக்குது. இது ஹைபிஸ்கஸ் செடி, செம்பருத்தி. இதை ஷூ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இது பலாமரம், பலாப்பழம். நிறைய காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இது ஒரு தென்னை மரம். இது ஒரு விதமான லெமன் மரம் தான், ஆனால் காய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காய்க்கும். இதை பாருங்க, இதுதான் அந்த காய். சப்போட்டா மரம். அப்படியே இங்கேருந்து 2 போகுது. இதுதான் கொயக்கா மரம், இங்கிலீஷில் கோவா. இது ஒரு லெமன் செடி. இது ஒரு லெமன் மரம் தான். இதோ ஒரு தென்னை மரம் இருக்குது. இது ஒரு மாங்காய் மரம் தான், இதுலேயே கொஞ்சம் காய் காய்ச்சிருக்கு. இதோ ஒரு தென்னை மரம் இருக்குது. இதோ இது மல்லிப்பூ செடி. இது ஒரு மாமரம் தான். ஓகே, இது கொஞ்சம் அழகாக தான், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாமரம். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா மாம்பழம் விழுந்துச்சா என்ன? எப்படி இருக்கு? இது முருங்கை மரம். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இதோ இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி வருது. இந்த பாருங்க, பூ பாருங்க, இதோ வருது பாருங்க. இது ஒரு முருங்கை மரம். இது சீட்டா மரம். இது கருவேப்பிலை செடி. இது ஒரு சீட்டாப்பழ மரம். அதோ அங்கே ஒரு காய் இருக்கு. இதோ ஒரு காய் கூட இருக்கு. இது வாழை மரம். இது லெமன் செடி. இது ஒரு லெமன் மரம் தான். இது ஃபுல்லாக வாழை மரம் தான். இது ஒரு மாமரம் தான், கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதுவும் கருவேப்பிலை செடி தான். இது ஒரு பூச்செடி தான். ஓகே, இப்போ எல்லா செடியும் முடிஞ்சிருச்சு. இப்போ காமிச்சல உங்களுக்கு என்ன செடி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் நம்மளுக்கு ஒரு டாஸ்க். இங்கே எத்தனை தென்னை மரம் இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் யார் எத்தனை பேர் அனுப்பிச்சி விட்ருக்கீங்கன்னு. ஓகே, பாய் பாய்.